ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கான காணொலியில நம்ம யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளில நடந்த சமாச்சாரங்களை தான் பேசப்பட்டிருக்கு. அட்டரா அது ஒரு சந்தக்கடை மாதிரி எல்லாரும் பயன்படுத்தி பேசியிருக்காங்க. அதாவது யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளில என்ன பேசணும் அப்படிங்கிற வரைமுறைகள்லாம் இருக்கு. ஆனா நேரடியா கண்டனங்கள், எதிர்ப்புகள் எல்லாமே அங்க தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு லெவல மீறி அங்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த பேச்சுவார்த்தைகள் கேட்டதுல இருந்து எனக்கு தோணுது. யுனைடெட் நேஷன்ஸ் அதோடைய தலைவர்கள் அங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போதே சிம்பிளா அதற்கான டெக்கோரம் அப்படிங்கிறது மீறப்பட்டிருக்கோ அப்படிங்கிறது தான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கு. எஸ், நான் ஒத்துக்கிறேன். அந்த இடத்துல அந்த நாட்டின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத அவங்க பேசலாம். அதற்கு முழு உரிமை இருக்கு, சுதந்திரம் இருக்கு. பட் அத சொல்ற விதம், கன்வே பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, நேரடியா இந்தியா எங்களுடைய எதிரி, சோ இந்தியாவை நாங்க விட மாட்டோம் அப்படிலாம் பேசுற மாதிரியான கண்டனங்கள், அதற்கெல்லாம் கண்டனம் கொடுக்க வேண்டியதுதான். நேரடியா அந்த இடத்துல இந்தியா எங்களுடைய எதிரி அப்படிங்கிறதுலாம் சோ பதிவு பண்ணக்கூடாது. ஆனா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பா இன்னைக்கான காணொலியில இந்தியா மற்றும் இஸ்ரேல் எது மாதிரியான கர்ஜனை அங்க கொடுத்திருக்கிறாங்க, பாகிஸ்தான் எப்படி இந்தியாவை சாடி இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நியூயார்க்ல ட்ரம்பின் இடத்திலேயே வச்சு பிரிக்ஸுக்கான கூட்டத்தை கூட்டி அங்க ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம யூடியூப் டிஃபென்ஸ் சேனல். சோ வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னைக்கான செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. Let's do a pop quiz. And raise your hand if you know the answer. Here's the first question. Who shouts death to America? Is it A, Iran, B, Hamas, C, Hezbollah, D, the Houthis, or E, all of the above? All of the above. Correct, all of the above. Second question. Who has murdered Americans and Europeans in cold blood? Is it A, Al Qaeda, B, Hamas, C, Hezbollah, D, Iran, or E, all of the above? Correct. Again. இந்த இடத்துல நான் இஸ்ரேல் கிட்ட இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு விரும்புறேன். பிகாஸ் இஸ்ரேல் தான் இந்த மொத்த ஸ்பீச்சிலேயே ஒரு சம்பவக்காரனா இருந்திருக்காங்க. நெத்தன்யாகு தான் சம்பவக்காரனா இருந்திருக்காரு. அவர் அப்படி என்ன பேசினார் அப்படிங்கறத தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். கியூஆர் ஸ்கேனர் கொண்ட கோட்டை போட்டுக்கிட்டு வராரு. அந்த கோட்ல இவர் காமிக்கிறாரு, இது மாதிரி நான் கியூஆர் ஸ்கேனரோட இன்னைக்கு வந்திருக்கேன், நான் எதை பத்தி பேச போறேன், நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எதற்கு எதிராக நாங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இன்னும் தெரியலனா இந்த கியூஆர் கோடை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணுங்க உங்க மொபைல்ல இருந்து. அப்பதான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எதிராக என்ன பண்ணப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு எடுத்தவனே. அந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ஒரு வார்னிங் மெசேஜோட வருது. எக்ஸ்ட்ரீம் வியூவர் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அட்வைஸ்ட் அப்படிங்கிற வார்னிங்கோட தான் அவருடைய கியூஆர் கோடின் லிங்க் ஷேர் ஆகுது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அக்டோபர் 7 ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, 1200 மக்களை எப்படி கொலை பண்ணாங்க, ஸோ எங்கெங்கெல்லாம் கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோஸ், இமேஜஸ், டேட்டாஸ் அதுல எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாம இந்த ஹமாஸ்ல இருக்கும் டெரரிஸ்ட் அவங்க எல்லாமே செல்ஃபா பதிவு பண்ணி போட்டிருப்பாங்க தானே, இந்த கார்ல போகும்போது கிட்னாப் பண்றதா இருக்கு, அது எல்லாமே அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இந்த கியூஆர் கோட் மூலியமா அவரு அங்க இருக்கும் மக்களுக்கு சொல்ல வேண்டியது. இதை பத்தி தான் நான் பேசுறேன். ஸோ இதுதான் எங்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது, இப்ப இதற்கு எதிராக தான் நாங்க செயலாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் அந்த இடத்துல பதிவு பண்றாரு. அண்ட் சம்பவத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா பேஜர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. பீப் சத்தத்தை யாரும் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. பேஜர், எஸ், பேஜர்ல மிகப்பெரிய சம்பவத்தை நாங்க செஞ்சோம். அதற்கான கிளியர் மெசேஜ் எதிரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ 1000க்கும் மேற்பட்ட லெபனானின் டெரரிஸ்ட் அவங்க எல்லாருமே இப்ப கம்யூனிகேஷனுக்காக பேஜரை பயன்படுத்துறத தவிர்த்திருக்கிறாங்க. அது மூலியமா நாங்க பல பேரை கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த மெசேஜ் நாங்க கொடுக்க போன மெசேஜ் கிளியரா அவங்களுக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. You remember those beepers, the pagers? We paged Hezbollah, and believe me, they got the message. And thousands of terrorists dropped to the ground. அடுத்தது எப்பயும் போல போர்டை கொண்டு வராரு. அதாவது போன யுஎன்ஜிஏ மீட்டிங்ல போர்டை கொண்டு வந்தாரு. யார் யாரெல்லாம் கெட்டவங்க, யார் யாரெல்லாம் நல்லவங்க அப்படின்னு இந்தியா முறை கொண்டு அவர் போர்டுல காமிச்சு பேசியிருந்தாரு. இந்த வாட்டி அதே போர்டை கொண்டு வராரு. ஆனா ஒரு சின்ன திருத்தம், இப்ப அந்த போர்டுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறாரு. போன வாட்டி கெட்டவங்க நல்லவங்கன்னு காமிச்சவரு, அந்த கெட்டவங்களுக்கு இப்ப என்ன இஸ்ரேல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஏமனை காமிக்கிறாரு. ஏமனின் பாதிக்கும் மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் அதோடைய பிரைம் மினிஸ்டர் முதற்கு வந்து இஸ்ரேல் அவங்கள வேட்டையாடி இருக்காங்க. ஏமன் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணாங்க,
ஹவுத்திஸ் என்ன பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். அதற்கு எதிராக நாங்க செஞ்சதுதான் இது அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் ஹமாஸை கொண்டு வராரு. காசா உங்களுக்கே தெரியும். ஹெய்யா சின்வரை நாங்க வேட்டையாடி இருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு எதிராக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து லெபனான், நசரல்லா கொல்லப்பட்டதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நசரல்லா தலைமையிலான ஹெஸ்புல்லா என்ன பண்ணாங்க எங்களுக்கு எதிராக அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. சிரியா எப்படி எங்களுக்கு எதிரான தாக்குதலை பயன்பட்டது, அந்த ப்ராக்ஸி அவங்க எப்படி செயல்பட்டாங்க, அதற்கு விளைவா ஆசாதின் ரெஜிம் அங்க முழுமையா கலைக்கப்பட்டது, நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஈரானுக்கு போறாரு. ஈரானின் பெரும்பான்மையான தலைவர்கள் எங்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு எதிராக நாங்க என்ன செஞ்சோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய அணு உலைகள் தகர்க்கப்பட்டது, நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டாங்க, அவங்க எங்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்கிறத நீங்க மறந்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாரு. அண்ட் ஃபைனலா ஈராக்கு கிட்ட வராரு. ஈராக் ஏதோ பண்றாங்க, சோ எங்களுக்கு எதிராக இஸ்ரேலின் மிலிட்டரிக்கு எதிராக அவங்க சம்பவத்தை செஞ்சாங்கன்னா அவங்களையும் வேட்டையாட இஸ்ரேல் தவறாது, இது அவங்களுக்கான வார்னிங் அப்படின்னு அந்த போர்டை வச்சு அவரு சொல்றாரு. சோ சிம்பிளா போன வாட்டி கெட்டவங்க அவங்க இஸ்ரேலுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த வாட்டி நாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், இனிமேல எங்களுக்கு எதிராக செய்ய இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படிங்கறது கிளியரா அவர் அந்த இடத்துல மெசேஜ் போட்டு சொல்றாரு. இது போக நிறைய அவர் பேசினாரு. லைக் இப்ப எப்படி தீவிரவாதிகள் எங்களுக்கு எதிராக சில அடி தூரத்துல இருக்கிறாங்களோ, அது எப்படின்னா நியூயார்க்குக்கு எதிராக 9/11 ஆபரேஷன் பண்ண தீவிரவாதிகள் இருக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சம்பவத்தை பேசினாரு. பட் எது அவர் அந்த இடத்துல சம்பவ காரணம் மாத்தின விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே பேசிட்டு கடைசியா சொல்றாரு, தேங்க்ஸ் டு இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ், காசான்ஸ் மற்றும் ஹமாஸ் அவங்க அந்த மக்களுடைய செல்போன்ல நாங்க லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க போனை இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் ஹேக் பண்ணி நான் இங்க என்ன பேசுறேன், யூஎன்ல இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க போன்ல இப்ப எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. தேங்க்ஸ் டு தேம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு மூலியமா உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, 48 ஹாஸ்டேஜஸை நீங்க விடுவிக்கணும், தொடர்ந்து எங்களுக்கு எதிரான சண்டையை நீங்க கைவிடணும். இப்பெல்லாம் கைவிட்டீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிறவங்களாச்சும் நீங்க உயிரோட இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா உங்களையும் நாங்க வேட்டையாடுவோம். இது மூலியமா இந்த யூஎன்ல இருந்து இந்த லைவா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது இதுதான் அப்படின்னு யூஎன்ல இருந்த மாதிரியே காசால இருக்கும் மக்களுக்கும் ஹமாஸுக்கும் லைவா அவரு வார்னிங்கா கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். Ladies and gentlemen, thanks to special efforts by Israeli intelligence, my words are now also being carried. They're streamed live to the cell phones of Gazans. So to the remaining Hamas leaders and to the jailers of our hostages, I now say, lay down your arms. Let my people go. Free the hostages, all of them, the whole 48. Free the hostages now. If you do, you will live. If you don't, Israel will hunt you down. ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இது ஆக்சுவலா தவிர்க்கப்பட வேண்டியது, பட் யூஎன் தவிர்க்கல. இது மாதிரி லைவா இங்கிருந்து அங்க செய்யறாரு சம்பவத்தை. இதுதான் அவரை மிகப்பெரிய சம்பவ காரணம் மாத்திருக்கு. ஸோ இதை யாருமே அங்க இருக்கிறவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஃபைனலா இதை சொல்றாரு. இது மாதிரி நான் இங்க பேசுறத அவங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஹேக் பண்ணி அப்படிங்கிறாரு பாருங்க. இதுதான் சம்பவம். பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் டெக்கோரம் ஏறுறாரு, அவர் பேசுறாரு. அது சும்மாவே மைக்கு கிடைச்சா மைக்கு உடையிற அளவுக்கு பேசுவாரு. இப்ப வேற அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்பை பார்த்துட்டு நேரடியா வந்து ஸ்பீச்சை கொடுக்குறாருன்னா அந்த வெறி உத்வேகம் இருக்கும் இல்லையா, அந்த உத்வேகத்தோட இந்தியாவை எதிர்த்து அவரு பேசுறாரு. பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் நேரடியா சொல்றாரு, யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளில இந்தியா தான் எங்களுடைய முதல் எதிரி அப்படிங்கிறாரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தவனே இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா நடத்தின தாக்குதலுக்கு எதிராக எங்களுக்கு ஒத்துழைச்ச சவுதியா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், டர்க்கியா இருக்கட்டும் மற்றும் அசர்பைஜானா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். எங்களுக்கு சாதகமாக நீங்க பேசியதற்கு காரணமாக எங்களுடைய நன்றிகள் உங்களுக்கு அப்படின்னு அங்க இருந்து சொல்றாரு. இது போக ஆபரேஷன் சிந்தூர்ல முக்கியமா ட்ரம்ப் மட்டும் இன்டர்ஃபேர் ஆகலைன்னா அது நாங்க மிகப்பெரிய வாரம் கொண்டு போயிருப்போம். நல்ல வேலை ட்ரம்ப் வந்து அந்த போரை நிறுத்திட்டாரு, இல்லைன்னா இங்க நிலைமை வேற மாதிரி போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஷபாஸ் ஷெரீப். அந்த நிலைமை போகட்டுமே, என்ன இருந்தா நாங்களும் ஒரு கை பார்க்கலாம் தானே இருந்தோம். அப்புறம் ஏன் உங்களுடைய டைரக்டர் ஆஃப் மிலிட்டரி ஜெனரல்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நைட்டோட நைட்டா ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. பட் அவர் இது மாதிரி சொல்றாரு, ட்ரம்ப் மட்டும் இல்லைன்னா நடந்திருக்கிறதே வேற, ட்ரம்ப் தான் அங்க அமைதியை கொண்டு வந்தாரு, ஸோ ட்ரம்ப் தான் அமைதிக்கான நபர் அப்படின்னு நாங்க அவருக்கு நோபல் பிரைஸ் வர அவங்களுக்கு நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறோம், நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கணும் அவரு அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படிங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பதிவு பண்றாரு, ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கு எதிராக நடத்தின தாக்குதல்ல 7 இந்திய போர் விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படிங்கிறாரு. இதே மனுஷன் அவங்களுடைய பார்லிமெண்ட்ல பேசும்போது 5 இந்திய போர் விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிறாரு.
யுஎன்ஜிஏல வந்து என்ன சொல்றாரு, 7 போர் விமானங்களை வீழ்த்தணுங்கிறாரு. அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்ல. எத்தனை போர் விமானங்கள் வீழ்த்தினாங்கன்னு. ஏன்னா வீழ்த்தினா தானே அவங்களுக்கு தெரியும் நம்ம எத்தனை வீழ்த்தணும் அப்படிங்கிறத. அவங்க தானே ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி கவுண்ட் கரெக்ட்டா தெரியும்? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இந்த தாக்குதல் நடத்தி முடிச்சுட்டு இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஆனது நாங்க வந்து ஹோல்டு பண்றோம் அப்படின்னாரு. அதற்கு எதிராக இவர் இங்க இருந்து என்ன சொல்றாருன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில இந்தியா கைய வச்சாங்கன்னா, ஆக்ட் ஆஃப் வாரா நாங்க கன்சிடர் பண்ணா இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு போயிருக்காரு. தலைவரே, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. இந்தியா அவங்களுக்கு அது மூலியமா இன்னும் தண்ணி தரல. ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறத தலைவருக்கு யாருக்காச்சும் போய் சொல்லணும். ஏன்னா இந்தியா இப்போ வர அதை நிறுத்தி தான் வச்சிருக்காங்க. தண்ணி திறந்து விடல. ஃப்ளட் வந்துச்சுன்னு மட்டும் தான் திறந்தாங்க. மற்றபடி டேம் ஆனது இந்தியா மூடி தான் வச்சிருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அதுல கை வச்சாங்கன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்ல கை வச்சாங்கன்னா நாங்க போரை தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் கொடுக்குறாங்க. என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள? நாங்க மட்டும் டெரரிஸ்டுக்கு எதிராக செயல்படலைன்னா இந்நேரத்துக்கு நியூயார்க் மற்றும் லண்டன் மாதிரியான நகரங்களை டெரரிஸ்ட் ஊடுருவி சுத்திக்கிட்டு இருப்பாங்க மக்களோட மக்களா. நாங்க தான் அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறோம். அதற்கான விலையை அதிகமா கொடுத்த நாடுகள்ல நாங்க தான் அதிகம் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஏப்பா நீ தான்ப்பா டெரரிஸ்டுக்கே ஃபன் பண்ணிட்டு இருக்கிற. அப்புறம் நாட்டுல தான்ப்பா அதற்கான விளைவுகளும் அதிகமா இருக்கும். அண்ட் ஃபைனலா சொல்றாரு, இந்துத்துவா தான் இப்ப இஸ்லாமிய நாடுகளுக்கும் இஸ்லாம் போபியாக்கும் இந்துத்துவா மிகப்பெரிய த்ரெட்டாக பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. ஹிந்துத்துவானால அச்சுறுத்தல் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம அடக்கணும் அப்படின்னு எங்க யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளில மதவாதத்தை தூண்டுற மாதிரி ஒரு பதிவு அவரு வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு, இந்தியா எங்களுடைய எதிரி அப்படின்னு அங்க சொல்றாரு. அடுத்தது ஹிந்துத்துவா எங்களுடைய எதிரி. எங்களுடைய எதிரின்னு மட்டும் சொன்னா பரவாயில்ல, இஸ்லாமிய நாடுகள் அனைத்துக்கும் ஹிந்துத்துவா எதிரியா இருக்கு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்? எங்க எப்படி பேசணும் அப்படிங்கிற டெக்கோரம் அவங்க மீறுறாங்க. சரி, யுனைடெட் நேஷன் இதை கண்டிக்க தவறியது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். பாகிஸ்தானின் பிஎம் வந்து இப்படி பேசுறாரு, இவருக்கு எதிராக இந்தியாவின் பிஎம் கொடுக்கணும், இல்ல நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுக்கணும், இல்ல நம்மளுடைய என்எஸ்ஏ கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நம்மளுடைய டிப்ளமேட் ஒருவரே இவருக்கு போதும். அப்படிதான் நம்மளுடைய டிப்ளமேட் பெட்டல் கெல்லாட் அப்படிங்கிற ஒரு டிப்ளமேட் இப்ப பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு எதிரான தக் லைஃப் ரெஸ்பான்ஸை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எடுத்தவொடனே ஆரம்பிக்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லா பாகிஸ்தானின் டிராமாவை யுனைடெட் நேஷன்ல இருந்தவங்க எல்லாம் கேட்டிருக்கோம். பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, ஏதோ 4 நாள் சம்பவத்துல இந்தியாவுக்கு எதிராக 7 போர் விமானங்களை வீழ்த்தணும் அப்படின்னு. பட் ஆதாரம் இல்லாம அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. 5ஆ 7ஆ அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸோட அவங்க சொல்லட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இதே நேரத்துல எங்களுடைய இந்தியாவின் ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங் ஆதாரத்தோட வெளியிடுறாரு, 5 பாகிஸ்தானிய போர் விமானங்கள் மற்றும் ஒரு ஏவாக்ஸை நாங்க சுட்டு வீழ்த்திருக்கிறோம் அப்படின்னு. இது மாதிரி பாகிஸ்தான் சொல்லட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சுமார் 10 வருஷத்திற்கும் மேலாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத குழுக்களுக்கும் ஒரு ஷெல்டராக இயங்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானின் நிழல் மூலமா ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத குழு இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் பகால்கம்குள்ள வந்து நடத்தின தாக்குதலை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அதற்கு எதிராக இந்தியா என்ன செஞ்சது அப்படிங்கிறதும் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அந்த 4 நாள் ஆபரேஷன்ல இந்தியா பாகிஸ்தானின் நிழலுக்குள்ள இருந்த பல தீவிரவாத முகாம்கள் தீவிரவாதிகளை அழிச்சாங்க. அந்த நேரத்துல முக்கியமான தலைவர்கள், பாகிஸ்தானின் தீவிரவாத தலைவர்கள் கொல்லப்படும் போது பாகிஸ்தானின் முக்கிய சீனியர் மிலிட்டரி அபிஷியல்ஸ் மற்றும் முக்கியமான சில சிவிலியன்ஸ் எல்லாருமே அந்த தீவிரவாதிகளை எப்படி பிரைஸ் பண்ணாங்க அவங்களுடைய இறுதி சடங்குல. அந்த பாகிஸ்தானின் மிலிட்டரி யூனிஃபார்ம்ல வந்த அதிகாரிகள் எப்படி அவங்களுக்கு லாஸ்ட் ரிச்சுவல்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கறது எல்லாமே உலக நாடுகளுக்கு தெரியும். பாகிஸ்தான் ஸ்டில் சப்போர்ட்டிங் டெரரிஸ்ட் அண்ட் டெரர் கேம்ப்ஸ் அப்படிங்கிறதும் அண்ட் ரீசெண்டா மினிஸ்டர்ஸ் சொன்ன பேட்டி மூலியமாவே அவங்க தொடர்ந்து இன்னும் பல தீவிரவாத முகாம்களுக்கும் அவங்க வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய டிப்ளமேட் சொல்லியிருக்கிறாங்க. ஒசாமாவுக்கு அவங்க எப்படி தொடர்ந்து பல ஆண்டுகளா அவங்க மிலிட்டரி பேஸ் பக்கத்துல வச்சு அவங்கள பாதுகாத்தாங்க அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அவங்க சொல்ல தவறலாம். குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து நாங்க தீவிரவாதிகள்னால தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், தீவிரவாதருக்கு எதிராக நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் பாகிஸ்தான் இதே யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல தீவிரவாதிகளுக்கு எதிரான தீர்மானத்தை எடுக்கும் ஓட்டின் போது அங்க தவறி இருக்கிறாங்க. அது என்ன கணக்கு? இவங்க இந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க, ஒரு டிராமாவை போடுறாங்க, யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, இது எங்க போய் சொல்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் பேச்சுக்கு எதிராக. நாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டோம், நாங்க மெடலை கொடுத்தோம் அப்படின்னீங்களே, ஆபரேஷன் சிந்தூர்ல உங்களுடைய ரன்வேஸ் அழிக்கப்பட்டது, உங்களுடைய ஏர்வேஸ் தாக்கப்பட்டது, இதுதான் உங்களுடைய வெற்றியா? இந்த வெற்றியை பறைசாற்றும் விதமாக தான் உங்களுடைய மிலிட்டரி சீஃபுக்கெல்லாம் நீங்க வந்து மெடலை கொடுக்குறீங்க, இங்க வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்லாம் பேசுறீங்கன்னா அந்த வெற்றி, பாகிஸ்தானின் அந்த வெற்றியானது வரவேற்கக்கூடியதுதான். நாங்க தாக்கி அழிக்கப்பட்டதா உங்களுடைய வெற்றினீங்கன்னா
அந்த வெற்றியை இந்தியா ரொம்ப வரவேற்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு தக் லைஃப் ரிப்ளைவா இவங்க இதை கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலா சொல்றாங்க, தொடர்ந்து இது மாதிரி தீவிரவாதிகள் ஒரு அணு ஆயுத குடைக்குள்ள இருந்துகிட்டு தாக்குறாங்க, இந்தியாவை தாக்குறாங்க, இல்ல பல உலக நாடுகளை தாக்குறாங்க. அதற்கு ஆதரவாக எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு, இப்படி தொட்டா நான் அணு ஆயுதத்தை போடுவேன் அப்படிங்கிற மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா இனிமேல் பணியாது. இந்தியா இஸ் ஜீரோ டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேச்சு அந்த இடத்துல நிறைவு பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னும் முடியல. ஸோ ஒரு பக்கம் யுஎன்ஜிஏவின் மீட்டிங் ஆனது கூட்டப்பட்டு பேசப்பட்டது. இதற்காக பல நாட்டு உலக தலைவர்கள் வந்தாங்க, அவங்க கூடிய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்தாங்க. நம்ம இஎம் ஜெய்சங்கரும் வந்துட்டு போனார். அவரு பேச்சு வேற மாதிரி இருந்தது. எனர்ஜி கிரைசிஸுக்கு எதிராக மற்றும் அமெரிக்கா எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படிங்கறத அவர் பேசியிருந்தாரு ஃபர்ஸ்ட் பேச்சுல. ஸோ இந்த யுஎன்ஜிஏ மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு சைட்லைன்ஸா நியூயார்க்ல நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் தலைமையில பிரிக்ஸின் கூட்டம் கூட்டப்பட்டது நியூயார்க்ல. ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பிரேசிலியன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கலந்துகிட்டாங்க. அவங்க யாருமே தவறல அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது மாதிரி அமெரிக்காலேயே அமெரிக்கா பிரசிடென்ட் ரொம்ப கன்சர்னா சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரிக்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் அதை எதிர்த்து பேசக்கூடிய அவர் நாட்டிலேயே பிரிக்ஸின் கூட்டமானது இஎம் ஜெய்சங்கர் தலைமையில கூட்டப்பட்டு அங்க ஒரு முடிவு பேசப்பட்டது. அவங்க எதை பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெரிஃபுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. இந்த மல்டிலேட்டரலிசமுக்கு எதிராக நடத்தப்படும் அமெரிக்காவின் அந்த ஒருதலைபட்சமான செயல்களை எதிர்த்து இவங்க பேசியிருக்கிறாங்க. அடுத்து இந்தியா தான் பிரிக்ஸ் சேர்மேனா 2026 இருக்க போறாங்க. அதுல இந்தியா என்னென்னலாம் முன்வைப்பாங்க அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. அண்ட் யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ரூல்ஸ் அண்ட் அதை அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்க என்னென்னலாம் ரிஃபார்ம் பண்ணணும், அதற்கு நாம எப்படி குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவரு பேசியிருக்காரு. பிரிக்ஸின் இந்த டேரிஃபுக்கு எதிராக எப்படி மல்டிலேட்டரலா நம்ம டிஃபெண்ட் பண்ணி நம்மளுடைய மல்டிலேட்டரல் டிரான்சாக்ஷனை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அவரு வலியுறுத்தி இருக்கிறாரு. இது எல்லாமே அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்துல இஎம் ஜெய்சங்கர் தலைமையில இந்த கூட்டம் கூட்டப்பட்டு அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெருசாக பேசப்பட்டிருக்கு. அண்ட் இதை கண்டிப்பா அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்தியா இது மாதிரி ஒரு சம்பவத்தை செய்வாங்க, நமக்கு எதிராக நம்ம நாட்டிலேயே உட்காந்து இவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா நம்ம இஎம் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு பிரிக்ஸ் கூட்டம் மூலியமாக. அண்ட் இதுல எல்லாருமே வந்து கலந்துகிட்டாங்க பாருங்க, பார்க்க வேண்டிய ஒன்னாதான் இருக்கு. ஸோ இதுதான் யுஎன்ஜிஏல செஞ்ச சம்பவம் அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலியமா உங்களுக்கு சொல்லிக்க விரும்பிக்கிறேன். இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்டா விடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்த காணொலி இந்திய டிஃபென்ஸ் பற்றின காணொலியா இருக்க போகுது. அதை தெரிஞ்சுக்க ஆயுதம் அறியும் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கான ரேட்டிங்கை நீங்க கமெண்ட்ல கொடுக்காம மிஸ் பண்ணாதீங்க. Until it's signing off from Ayudham Arivam and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.